வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதாவது கடந்த டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை நகரில் ஏற்பட்ட பேரழிவு, செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதன் விளைவாக நடந்த அந்த பேரழிவு குறித்த ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். முக்கியமாக அவர் அதில் எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம் என்பது, அளவுக்கு அதிகமான தண்ணீர் எப்படி திறக்கப்பட்டது, அந்த உத்தரவை இட்டது யார், அணையில் ஏன் இவ்வளவு தண்ணீர் சேமித்து வைக்கப்பட்டது, இது எதிர்பாராத இயற்கை பேரிடரா அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட செயற்கை பேரிடரா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய கேள்வியினுடைய அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார். அதாவது இதன் மீது ஒரு முறையான நீதி விசாரணை வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது ஏன் முன்வைக்கப்படுகிறது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இது உண்மையில் செம்பரம்பாக்கம் ஏரியை பற்றிய இந்த உண்மை என்பது பேரிடர் மேலாண்மையில் அல்லது நீர் மேலாண்மையில் நம்முடைய அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது, அல்லது அதிகார வர்க்கம் என்பது எத்தகைய ஒரு செயல் திட்டங்களை அல்லது நடைமுறைகளை பின்பற்றுகிறது என்பதை பற்றிய பல கேள்விகளுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. ஏனென்றால் இதில் அதிகார வர்க்க செயல்முறைகள் பற்றிய இந்த கேள்விகளை நாம் விசாரணைக்கு உட்படுத்தாவிட்டால் இதுபோன்ற மேலும் பல பேரிடர்களை தமிழக மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதிகார வர்க்கத்தினுடைய அலட்சியத்தின் காரணமாக மிகப்பெரிய பலிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிற அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது கடந்த டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது எப்படி ஏற்பட்டது என்பது இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பல்வேறு விதமான ஒரு ஐயங்கள் ஊடகங்களாலும் தொழில்நுட்பவியலாளர்களாலும் எழுப்பப்படுகின்றன. அதாவது அங்கு அந்த இரவில், அதாவது இன்றைக்கு அவ்வளோ பெரிய அவலத்திற்கு காரணமான லட்சக்கணக்கான ஒரு வீடிழந்த அல்லது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடுத்தருவுக்கு வர நேர்ந்த அந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது வெறும் மழையினால் அல்ல என்பது இப்பொழுது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது. ஏனென்று கேட்டால் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய அந்த கொள்ளளவு எட்டப்பட்ட பிறகு அதை மிகப்பெரிய அளவிற்கு தண்ணீர் அங்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் தொடர்ந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பொதுவாக மழைக்காலங்களில் இதுபோன்ற பெரிய ஏரிகளில் அவர்கள் பெரிய அளவிற்கு தண்ணீரை திறந்து விட மாட்டார்கள். ஏனென்றால் இந்திய வானிலை மையம் தொடர்ந்து அறிவித்து கொண்டிருந்தது, டிசம்பர் முதல் வாரத்தில் கடுமையான மழைப்பொழிவு சென்னையில் இருக்கும், தமிழகத்தில் இருக்கும் என்று. அதாவது வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான மழைப்பொழிவு அங்கு இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பெரிய அளவிற்கு தண்ணீர் நீங்கள் அங்கு ஏரிகளில் நிரம்பும் என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம். அப்படி இருக்கிற போது ஏரியினுடைய கொள்ளளவை அவர்கள் வேகமாக குறைத்திருக்க வேண்டும், தண்ணீரை குறைத்திருக்க வேண்டும். பல்வேறு விதமான வானிலை தகவல்கள் வந்திருந்த போதும் கூட ஏரியினுடைய தண்ணீர் அளவை அவர்கள் குறைக்காமல் வைத்திருந்தார்கள். ஆனால் டிசம்பர் 27, 28, நவம்பர் 27, 28 தேதிகளிலேயே தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 83% அளவிற்கு ஏரி நிரம்பியிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடுமையான வானிலை எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் தண்ணீரை திறப்பது பற்றி எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்போது அங்கே இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் உள்துறை செயலாளருக்கு இது பற்றி அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியதாகவும் அவர் தகவல் அனுப்பியதாகவும், ஆனால் உள்துறை செயலாளரிடமிருந்து எந்த விதமான ஒரு அறிவுறுத்தலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று இப்போது வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. ஏனென்றால் உள்துறை செயலாளர் வேறு யாருடைய உத்தரவுக்காகவோ காத்திருந்தாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு நவம்பர் 30ஆம் தேதி மிகப்பெரிய அளவிற்கான மழை பெய்ய ஆரம்பித்து தண்ணீர் பெரிய அளவிற்கு ஆறுகளின் மூலமாக இந்த அணைக்கு, இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர ஆரம்பித்தது. அப்படி வந்தபோது வேகமாக ஏரியில் தண்ணீர் அதிகமாக வர ஆரம்பித்தவுடன் மழை தண்ணீரும் சேர்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அணை கிட்டத்தட்ட வெகு வேகமாக நிரம்பி அதனுடைய கொள்ளளவை எட்டிவிட்டது. ஏரி அதனுடைய கொள்ளளவை எட்டிவிட்டது. அப்படி எட்டிவிட்ட சூழ்நிலையில் ஏரியை திறந்து விடுவது என்கிற முடிவை எடுக்கிறார்கள். ஆனால் அரசினுடைய இணையதளத்தை எடுத்து பார்த்தால் அதில் 900 கியூபிக் மீட்டர் வினாடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டதாக சொல்கிறது. ஆனால் இது அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள், அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதாக சொல்கிறது. இப்படி முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. ஆனால் வெள்ளத்தை பார்வையிட்டவர்கள்,
அதாவது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவ அதிகாரிகளாகட்டும் அல்லது வேறு பல அறிவியலாளர்களாகட்டும் அவர்கள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், உண்மையில் திறந்து விடப்பட்ட தண்ணீரனுடைய அளவு கிட்டத்தட்ட 50,000 கன அடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள். ஆக அரசு அதிகாரிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தண்ணீரை வேகமாக திறந்து விட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதற்கு பின்னால் வேறு ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. அதாவது ஏரி என்பது பல இடங்களில் ஏரியுடைய கரை பலமில்லாததால் அது உடைப்பெடுக்க ஆரம்பித்தவுடன் அதிகாரிகள் அஞ்சி பெருமளவுக்கு நீரை ஒரே நேரத்தில் வெளியேற்றியிருப்பதாக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது கிட்டத்தட்ட வினாடிக்கு 50,000 கன அடி வீதம் தொடர்ச்சியாக 5 மணி நேரம் தண்ணீர் டிசம்பர் 1ஆம் தேதி இரவு வெளியேற்றப்பட்டது என்று செய்திகள் கூறுகின்றன. இப்படி பெரிய அளவிற்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது என்பது ஒரு கட்டத்தில் 1,00,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்று அங்கிருந்து வந்த வெள்ளத்தின் வேகத்தை பார்த்தவர்கள், அந்த தண்ணீரின் வேகத்தை பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக பல சந்தர்ப்பங்களில் அடையாறு நதியில் நீங்கள் ஏரிகள் திறக்கப்பட்டு 32,000 கன அடி தண்ணீர் எல்லாம் சர்வசாதாரணமாக திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை. ஆக இவர்கள் அரசு அதிகாரிகளே சொல்கிற கணக்கின்படி பார்த்தால் 20,000 கன அடி தண்ணீரை வினாடிக்கு திறப்பதால் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்காது. மாறாக இதோடு பல மடங்கு அளவு தண்ணீர் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கலாம். ஏரி உடைந்து விடக்கூடிய ஒரு அபாயத்தை இவர்கள் ஏற்பட்டதனால் இதை செய்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த முடிவை எடுப்பதில் தாமதம் காட்டியது யார்? ஏன் மழை வரப்போகிறது, பெரிய அளவிற்கு தண்ணீர் வரப்போகிறது என்று தெரிந்தும் உரிய முடிவு எடுக்கப்படவில்லை என்கிற கேள்விக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய தன்மையை பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்றால் எந்த அதிகாரியும் சுயமாக செயல்பட முடியாது, எந்த அமைச்சரும் சுயமாக செயல்பட முடியாது. அவர்கள் எல்லோருமே ஒரு ஒற்றை தனிநபரின் ஒரு அதிகாரத்திற்கு காத்திருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து ஒரு பதில் வராமல் எதையாவது தன்னிச்சையாக செய்தால் அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திவிடும், தங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கிற அச்சம் அதிகார மட்டம் முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான நேரத்தில் கூட என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் கடைசி நிமிடம் வரை தாமதித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு அதிகார படிநிலை என்பது எதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவரவரும் அவரவர் அளவில் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் யாரோ ஒருவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை வரிசையாக எல்லோரும் நிறைவேற்றுவதற்காக அல்ல ஒரு அதிகார அமைப்பு என்பது. இந்த சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை, காவல்துறை, உள்துறை செயலாளர் என்ற அனைவருமே ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டதனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு சென்னை மக்கள் ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள். இதற்கு முழுமையான தார்மீக பொறுப்பு இன்றைய ஆட்சியாளருக்கு, இன்றைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே குற்றமளித்திருந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். என்றால் இந்த அதிகார வர்க்க முறைகேடுகளின் காரணமாக இன்றைக்கு வாழ்விழந்து நிற்கக்கூடிய லட்சோப மக்களுக்கு அப்போதாவது ஒரு சிறிய ஒரு நீதி கிடைத்ததாக அதில் அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.